மக்காவிலே தவாஃப் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர், பல முறை நினைவுபடுத்தி இருக்கிறேன். தவாஃப் செய்கிற பொழுதெல்லாம் ஸலவாத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். அதை கண்ட ஒரு இறைநேசர், மிகப்பெரிய ஒரு இமாம், அவரை அழைத்து பேசுகிற போது அவர் சொன்னார், ஹஜ்ஜுக்கு நானும் என் தந்தையும் சேர்ந்துதான் புறப்பட்டு வந்தோம். வழியிலே என் தந்தை வஃபாத் ஆகிவிட்டார். அவருடைய முகமெல்லாம் கருத்து போய்விட்டது. என்னுடைய தந்தையினுடைய முகத்தை மூடி வைத்து கொண்டு நான் எப்படி இந்த முகத்தை பிற மக்களிடத்தில் காட்ட முடியும் என்று கவலையிலேயே நான் உறங்கிவிட்டேன். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை நான் கனவில் கண்டேன். பெருமானார் தங்களுடைய பரக்கத்தான கையை கொண்ட என் தகப்பனாருடைய முகத்தை தடவுவதை நான் பார்த்தேன். விழித்தெழுந்து என் தகப்பனாருடைய முகத்தை பார்க்கிற போது தகப்பனாருடைய முகம் அது நூறால் ஒளியால் நிரம்பி இருந்ததை நான் பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமாய் இருந்தது. என்னுடைய தகப்பனார் இந்த உலகத்தில் அவர் செய்யாத மோசமான காரியங்கள் எதுவும் இல்லை, எல்லா பாவங்களையும் செய்திருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட ஒரே ஒரு நல்ல பண்பு என்னன்னு சொன்னால், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய நாவில் ஸலவாத் ஓதிக் கொண்டே இருப்பார். அதையும் செய்வார், பாவமும் செய்து கொள்வார். இது என்ன, இது எப்போ பார்த்தாலும் பாவம் செய்து கொண்டே ஸலவாத் ஓதுவதில் என்ன புண்ணியம் இருக்க போகிறது என்றெல்லாம் நாங்கள் புலம்பிக் கொண்டிருந்தோம். ஆனால் அவருடைய அந்த ஸலவாத்தை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். அவருடைய அந்த ஸலவாத்திற்கு அல்லாஹ் பெரும் மதிப்பை கொடுத்தான். தன்னுடைய பரக்கத்தை கொண்டு என் தந்தை அவருடைய முகம் ஒளிமயமானதை நேரடியாக பார்த்ததற்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணமும் இனி ஸலவாத்தாகத்தான் கழிய வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். அவர் சொன்ன செய்தி பல்வேறு வரலாற்று தொப்புகளிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, சாதாரணமான நற்பேர் அல்ல ஸலவாத் என்பது. எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைத்து விடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஸலவாத்தினுடைய நேரங்களிலேயே தங்களுடைய வாழ்க்கைகளை கழித்த முன்னோர்கள் உண்டு. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவுலக மாமேதை, பெருங்கொண்ட மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிற போது உள்ள ஒரு மனிதர் வந்தார். இதுக்கு முன்னால் கஸாலி இமாம் அந்த மனிதரை பார்த்ததே கிடையாது. எங்கேருந்தோ வெளியூர்லேருந்து வந்த மாதிரி வந்தார். அந்த கஸாலி இமாம் அவரிடத்திலே வந்து சொன்னார், எனக்கு ஒரு சந்தேகம், ஷரியத்திலே எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு, தாங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னார். நாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்கள், என்ன சந்தேகம்? குர்ஆன்ல சூரத்துர் ரஹ்மான்ல குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன் என்ற ஆயத்து வருகிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் ஒரு நிலையில் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறான் அர்த்தம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஒரு நிலையில் இருக்கிறான் என்று பொருள். அல்லாஹ் இன்னைக்கு என்ன நிலையில இருக்கிறான் நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் இன்னைக்கு என்ன நிலையில இருக்கிறான், இப்ப எப்படி இருக்கிறான் அதை சொல்லுங்க. நீங்கள் எல்லாம் பெரிய அறிமுக மாமேதை என்று மக்கள் எல்லாம் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் பெரிய இமாம் என்று நான் கேள்விப்பட்டேன், பதில் சொல்லுங்க. கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் யோசித்தார்கள். எனக்கு பதில் தெரியல. ஷரியத்தினுடைய சட்டம் கேட்டால் பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். முன்னோர்களுடைய ஒரு பெரிய ஒரு உயர்தரமான பண்பு அது. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்லிடணும். சொல்லலைன்னு சொன்னால் நம்மளை ஒரு நல்ல ஆலிம் இல்லைன்னு மக்கள் நினச்சிருவாங்க, பெரிய இமாம் இல்லைன்னு மக்கள் நினச்சிருவாங்க. அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில். தெரிஞ்சா தெரியும்னு சொல்லணும், தெரியலன்னா பார்த்து சொல்கிறேன், கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், லா அதிரி நிஸ்ஃபுல் இல்ம், எனக்கு தெரியலேன்னு ஷரியத் சம்பந்தமான ஒரு செய்தியை சொல்றதே பாதி இல்முக்கான கல்விக்கான அடையாளம் என்று சொல்லுகிறார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவங்கள்ட்ட 40 கேள்வி கேட்டால் 37 கேள்விக்கு தெரியாது, பார்த்து சொல்றேன்னு தான் சொல்லுவாங்க. கணியத்திற்குரியவர்களே, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெரியலேன்னு சொல்லிட்டாங்க, நாளைக்கு நான் சொல்றேன். அடுத்த நாள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ராத்திரி முழுக்க உட்கார்ந்து அதற்கான பதிலை தேடுகிறார்கள். தெரியல. அடுத்த நாள் அந்த மனிதர் வருகிறார். இமாம் அவர்களே, நேற்று ஒரு கேள்வி கேட்டேன், பதில் பார்த்துட்டீங்களா? இல்லை, இன்னும் பார்க்கல, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நாளைக்கு வேணும்னா சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கு இரவு தொழுது விட்டு ரப்பிடத்திலே அதிகமாக துஆ செய்கிறார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ரப்பே, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கேள்வியை நான் சந்தித்ததில்லை. எத்தனையோ குர்ஆன் வசனத்துக்கு தப்சீர் சொல்கிறோம், விளக்கம் சொல்லுகிறோம், இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல ரப்பே. உறங்குகிற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மனாமிலே வந்தார்கள். நாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே சொன்னார்கள், கஸாலி அவர்களே, அபூ ஹாமித் அவர்களே, உங்களிடத்தில் நேற்று ஒரு மனிதர் ஒரு கேள்வியை கேட்டார்,
அதற்கு பதில் தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு பதில் ஒன்றுமில்லை. அல்லாஹ்வுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஷஅன் இருக்குது, ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையை அல்லாஹு தஆலா யாருக்கும் வெளிப்படுத்தவும் மாட்டான், அது தானாக யாருக்கு வெளிப்படவும் செய்யாது. இதுதான் அந்த ஆயத்தினுடைய தஃப்சீர், விளக்குவரை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆர்வமாய் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த மனிதர் வரட்டும், கேள்வி கேட்டவர் வரட்டும், பதில் சொல்லிவிடலாம் என்று. பதில் சொல்லி தந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு நேர்த்தியான பதில். மனிதர் உள்ளே வந்தார். உள்ள வந்த உடனே கஸாலி இமாம் சொன்னாங்க, நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்களே, அதுக்கு இதுதான் பதில் என்று சொன்னவுடன் அந்த மனிதர் சொன்னார், கஸாலி அவர்களே, நேற்றிரவு உங்களுடைய மனாவில் யார் உங்களுக்கு இந்த பதிலை சொல்லி தந்தார்களோ அவர்கள் மீது அதிகமாய் ஸலவாத்து சொல்லுகிற பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டவர் போய்விட்டார். கணியத்திற்குரியவர்களே, வந்தவர் யார் என்று தெரியவில்லை. ஆனால் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுக்கு அவர் சொன்ன பெரிய ஒரு உபதேசம். கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களை, உங்களுடைய வாழ்க்கையில் இனி நீங்கள் கடக்கிற ஒவ்வொரு தருணமும் பெருமானாரின் மீது ஸலவாத்தோடு கடக்க வேண்டும். கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அன்றிலிருந்து என்னுடைய கடைசி மூச்சு வரை நான் தொடர்ந்து இதை நான் சொல்லுகிற இந்த தருணம் வரைக்கும் நான் பெருமானாரின் மீது ஸலவாத்தை விடாமல் ஓதிக்கொண்டிருக்கிறேன். நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் பெருமானார் மீது ஸலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லுகிறார்.